ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கர்மாவை உணர்த்தும் வீடுகள் எவை? இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு புரியாத பல விஷயங்களில் ஒன்று, நம்ம எதுக்காக இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற கர்மா தான். இதில் நல்ல விதமான கர்மாவும் கெட்ட விதமான கர்மாவும் ரெண்டுமே தான் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் நம்ம லக்னத்துக்கின் அடிப்படையில் மோசமான வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் வீடுகள், பாதகஸ்தானங்கள், இவையெல்லாம் நம்மளுடைய கெட்ட விதமான கர்மாவை உணர்த்தும் வீடுகளாகும். அதே நேரத்தில் நம்மளுடைய லக்னம் 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதெல்லாம் ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், லக்னஸ்தானம், இதெல்லாம் நம்மளுடைய நல்ல விதமான கர்மாவை தீர்மானிக்கும் வீடுகளாக இருக்கும். ஒருத்தன் அதிர்ஷ்டசாலியாக பிறந்திருக்கானா, துரதிர்ஷ்டசாலியாக பிறந்திருக்கானா, வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு பிறந்திருக்கானா, இல்லை தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க பிறந்திருக்கானா, வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட வயசில் வெற்றி, அதுக்கப்புறம் தோல்விங்கிற மாதிரி மாறி மாறி வர்ற அமைப்புகளில் பிறந்திருக்கானாங்கிறத தீர்மானிக்கிறது எல்லாமே இந்த வீடுகள் தான். இதில் பொதுவாக கர்மாவை குறிப்பிடும் வீடுகள்னு சிலது இருக்குது. இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுற இந்த வீடுகளில் அதிகப்படியான கிரகங்கள் உட்கார்ந்திருக்க ஒரு ஜாதகம் பிறப்படுத்துறதுனாலே அதன் மூலமாக அவங்களுடைய கர்மாவை இண்டிகேட் பண்ணும். இது எந்த மாதிரியான விளைவுகளை சந்திப்பதற்கு பிறந்திருக்கிறது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். இப்போ காலபுருஷனுடைய நல்ல வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம், சிம்மம், தனுசு. இது நெருப்பு தத்துவம், அதாவது அனைத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய வீடுகள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் மேஷத்தில் அதிகப்படியான கிரகங்கள், சிம்மத்தில் அதிகப்படியான கிரகங்கள், தனுசில் அதிகப்படியான கிரகங்கள் இருக்க ஒருத்தர் பிறகுறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் அந்த வீட்டின் ஆட்சி அதிபதிகள் அமர்றது, ப்ளஸ் அந்த வீட்டின் நட்பு கிரகங்கள் அமர்றது, அந்த வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் அமர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேயே கர்மான்னு வந்துட்டாலே நமக்கு ஒரு பயம் வருது இல்லைங்களா? ஸோ இந்த மோசமான கர்மாவை குறிப்பிடுற வீடுகள்னு ஒரு 3 இருக்குது. இந்த வீட்டில் கிரகம் இல்லாமல் ஒருத்தன் பிறந்தாலே அவன் அதிர்ஷ்டசாலி தான். மேஷம், சிம்மம், தனுசில் கிரகம் நிறையா இருக்க பிறந்தா அவன் அதிர்ஷ்டசாலி. இந்த 3 வீடுகளில் கிரகங்களே இல்லாமல் ஒருத்தர் பிறகுறானா அவரும் அதிர்ஷ்டசாலி. அந்த 3 வீடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனின் 6ஆம் வீடான கன்னி, காலபுருஷனுடைய 8ஆம் வீடான விருச்சிகம், காலபுருஷனுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய பாதகஸ்தானமான கும்பம். லாபஸ்தானம் தான், ஆனால் அது பாதகம் தரும் அமைப்பு. இதில் விருச்சிகமும் கும்பமும் கடும் பாவிகளுடைய வீடு, கடுமையான பாவிகள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாயுடைய வீடு. 2வது, இது ரெண்டுமே நிலைத்த வீடுகள். கன்னி ஒரு உபய வீடு. கன்னியை கூட ஒரு 50-50 ஜாய்ஸில் வச்சுக்கலாம். கன்னியில் அமர்ந்த கிரகங்கள் உங்கள் கடனை தீர்மானிக்கும். கன்னியில் அமர்ந்த கிரகங்கள் உங்கள் நோயை தீர்மானிக்கும். கன்னியில் அமர்ந்த கிரகங்கள் உங்கள் எதிரியை தீர்மானிக்கும். இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, கடனை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா தீர்த்தரலாம், நோயையும் சரியான வைத்தியம் பண்ணிக்கிட்டோம்னா தீர்த்தரலாம், எதிரியையும் சமாதானப்படுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம். கன்னியில் அமர்ந்த கிரகங்கள் உங்கள் உத்தியோகத்தையும் தீர்மானிக்கும். அப்படிங்கிறதுனால அது ஒரு சுப வீடு மற்றும் இயற்கை சுபரான புதனுடைய வீடுங்கிற போது அங்கே ஒரு 50-50 ஜாய்ஸில் போயிடும். 1-2 கிரகம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாங்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த விருச்சிகத்திலையும் கும்பமும் பார்த்திங்கன்னா முழு நெகட்டிவ் வீடுகள். இது இயற்கை பாவிகளின் வீடு. ஒன்று காலபுருஷனுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய பாதகஸ்தானம், இன்னொன்று காலபுருஷனின் மிக முக்கியமான மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானமான விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகங்கள் உங்களுடைய அசிங்கம், அவமானம், விபத்து, கண்டம், நோய், வறுமை, உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, தலைமறைவு வாழ்க்கை, ஸ்தான நாசம், சிரச்சேதம், விபத்து, கண்டங்கள், சிறைப்படுதல், குற்றச் செயல்களில் ஈடுபடுறது, ஒன்று நீங்கள் குற்றங்களால் பாதிக்கப்படுறது அல்லது நீங்கள் குற்றம் செஞ்சு பாதிக்கப்படுறதுங்கிற மாதிரியான அதீத நெகட்டிவ் பலன்களை குறிக்கக்கூடிய வீடாக விருச்சிகம் இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதகம் எப்படி உங்களுக்கு நிகழப்போகிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற வீடாக கும்பம் இருக்கும். இப்போ சூரியன்
உங்களுக்கு அந்த இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா அரசாங்கத்தாலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களாலும் தகப்பன் வர்க்கத்தாலும் பாதகம் நிகழப் போகிறது அப்படிங்கிறது தீர்மானிக்கலாம். சந்திரன் போய் அங்கே உட்கார்றாருன்னா பிரயாணத்தாலும் விவசாயத்தினாலும் நீர்நிலைகளாலும் தாயாதி வர்க்கத்தினாலும் வயதில் மூத்த அக்கா வயசு அம்மா வயசில் இருக்கிற பெண்களாலும் பாதகம் நிகழப் போகிறது அப்படின்றத எடுக்கலாம். செவ்வாய் போய் எங்கே உட்கார்றாருங்கும்போது பூமியினாலும் சகோதர வர்க்கத்தினாலும் அவசரத்தனமான முடிவுகள்னாலும் உங்களுக்கு பாதகம் நிகழப் போகிறதுன்னு எடுக்கலாம். சரி, இது லக்னாதிபதியாக இருந்து அது வீட்டு லக்னத்துக்கு நல்ல வீடுகளாக இருந்தாலும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். உங்கள் லக்னத்துக்கு அது நல்ல வீடாக இருந்து லக்னாதிபதியோட வீடாகவே இருந்ததுன்னா 50% பாதகம் நடக்கும். அது இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் அது ஆகாத வீடு, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஆகாத கிரகம்ங்கும்போது 100% பாதகம் நடக்கும் வாய்ப்பு உண்டு. இதையே நீங்கள் விருச்சிகத்துக்கும் பொருத்திக்கலாம், கன்னிக்கும் பொருத்திக்கலாம். இப்போ கன்னியில் அமரும் கிரகங்களின் மூலமாக உங்கள் கடன் தீர்மானிக்கப்படும். கன்னியில் அமரும் கிரகங்களின் மூலமாக உங்கள் நோய் தீர்மானிக்கப்படும். உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடமும் உங்கள் நோயை தீர்மானிக்கும், கன்னி வீடும் தீர்மானிக்கும். காலபுருஷ தத்துவப்படி கன்னி வீடு குறிப்பிடுற இடமே பார்த்திங்கன்னா மருத்துவமனை, மருந்தகங்கள், உழைப்பாளிகள் இருக்கிற இடம், ஆஸ்பத்திரி, வார்டு, இது மாதிரியான ஏரியாவை தான் குறிப்பிடும். தொழிற்சாலைகள், கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள், கடனை தீர்மானிக்கும் வீடு கன்னி, நோயை தீர்மானிக்கும் வீடு கன்னி, எதிரியை தீர்மானிக்கும் வீடு கன்னி. அப்போ அதை அந்த வீடு தீர்மானிக்கும். நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற கிரகத்தின் மேலே ஒரு கண் வச்சுக்கணும். வீழ்ச்சியை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், தோல்வியை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், அசிங்கத்தை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், அவமானத்தை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், விபத்தை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், கண்டங்களை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், சிறைப்படுதலை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், பாலியல் வன்கொடுமைகளை தீர்மானிக்கும் இடம் விருச்சிகம், விஷம் சம்பந்தப்பட்டதை தீர்மானிக்கிற இடம் விருச்சிகம், தற்கொலை முடிவுகளை தீர்மானிக்கிற இடம் விருச்சிகம், சடுதியில் உயிர் போய்விடும் விதிகளை தீர்மானிக்கிற இடம் விருச்சிகம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தீர்மானிக்கிற இடமே இதுதான். அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற கிரகத்தின் மேலேயும் நம்ம கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரியான விதிகளை கொடுக்கக்கூடிய வீடு கும்பம். இப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது பாதகத்தை தருவதற்கு நமக்கு ரெடியாக இருக்கும். அது காலபுருஷனுக்கே லாபம் மற்றும் பாதகத்தையும் தரக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற கிரகம் ஆட்டோமேட்டிக்காக அந்த காரகத்துவ ரீதியாக உங்கள் லக்னத்துக்கு அவர் எந்த ஆதிபத்தியத்தை பெறுகிறார் என்கின்ற அடிப்படையிலும் பாதகத்தை செய்ய தகுதியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு விருச்சிகத்தில் லக்னாதிபதி குரு போய் 12ல் இருக்கார். இப்போ குருவின் காரகத்துவங்கள், குருவின் ஆதிபத்தியம், இந்த ரெண்டின் மூலமாகவும் ஜாதகருக்கு அசிங்கம், அவமானம், கெட்ட பேர், விபத்து, கண்டங்கள், நோய், உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, இதெல்லாம் நடக்கும். இப்போ குரு இங்கே லக்னாதிபதி ஆகிடுறாரா, ஜாதகரின் முயற்சினாலேயே அசிங்கத்தை தேடிக்கிற விதி, ஜாதகர் பண்ணுறதுனாலேயே அவமானம் தரக்கூடிய அமைப்பு, தனம், குரு தனக்காரகன், அப்போ பொருளாதாரம் சார்ந்த அவமானங்களை சந்திக்கக்கூடிய விதி. 4ஆம் அதிபதியாக வந்துடுறாரு இல்லையா, தாயாதி வர்க்கத்தினால ஏற்படுற பிரச்சனைகள், தாயோடு ஏற்படுற முரண்பாடுகள், தன் சுகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இப்படி பலன்களை பிரிக்கணும். ஸோ பொதுவாக ஒரு அதிர்ஷ்டகரமான ஜாதகத்துக்கு நிறைய கிரகங்கள் இந்த 3 வீட்டில் இருக்க. வெற்றிகரமான மனிதர்களின் ஜாதகங்களில் நல்ல கூர்ந்து கவனித்தோம்னா கும்பத்தில் அதிக கிரகங்களோ, விருச்சிகத்தில் அதிக கிரகங்களோ, கன்னியில் அதிக கிரகங்களோ இருக்காது. அப்போ அதிர்ஷ்டகரமான ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? மேசத்தில் நிறைய கிரகம் இருக்கும், சிம்மத்தில் நிறைய கிரகம் இருக்கும், தனுசில் நிறைய கிரகம் இருக்கும். இது அதிர்ஷ்டகரமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய. பொருளாதார ரீதியாக பெரிய வெற்றிகள் பெற்றவர்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் நிறைய கிரகம் இருக்கும். அது தனகாரகஸ்தானம், காலபுருஷனுடைய தன வீடு. அப்போ ரிஷபத்தில் நிறையா ஆணித்தரம், அது ஒரு நிலைத்த வீடு வேறு. நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கொண்டவர்களுக்கு பாருங்கள் ரிஷபத்தில் நிறைய கிரகம் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ரிஷபத்தில் இருக்கும். லக்னாதிபதி போய் அங்கே உட்காந்துருக்கலாம், ராசி அதிபதி உட்காந்துருக்கலாம், தசாநாதர்கள் உட்காந்துருக்கலாம். அப்போ அது ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஜாதகமாக நேச்சுரலாகவே வரும். எப்படி போனாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. மற்ற வீடுகள் காமனாக நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்து கொடுக்கக்கூடிய வீடுகளாகவே இருக்கும். ஸோ வலிமையான வீடுகளான இந்த பாவ வீடுகள் விருச்சிகம் மற்றும் கும்பம், கன்னி, இந்த 3 வீடுகளில் அதிக கிரகங்கள் இருந்தால், அந்த கிரகங்கள் உங்களுக்கு தசை நடத்த வந்தால், அந்த கிரகங்கள் குறிப்பிடக்கூடிய ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும்
நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும். இதுதான் உங்கள் கர்மாவை குறிப்பிடுற வீடுகள். உங்கள் கர்மா என்ன, எதுக்கு இந்த பிறவை எடுத்திருக்கீங்கிறத இந்த 3 வீட்டை கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். துலாத்தையும் கும்பத்தையும் விருச்சிகத்தையும் கன்னியையும் கவனித்தாலே நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகங்களின் தாக்கம் தான் நம்மளுடைய பாவம், நாம் பண்ணிட்டு வந்திருக்கிற வேலைகள். அந்த வேலைகளை தான் நம்ம சரி பண்ணிக்கணும். அதை தான் நம்ம கவனமுடன் கடக்கணும். சூரியன் விருச்சிகத்தில் இருக்கார். தகப்பனாதி வர்க்க உறவுகளை நம்ம ஒழுங்காக கவனிக்கலை. அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய செயல்பட்டிருக்கோம். அதிகாரத்தில் உள்ளவங்களை தேவையே இல்லாமல் பகைச்சிருக்கோம். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் கடக்கணும். சந்திரன் இருக்கார். பிரயாணத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். தண்ணியில் கண்டம் நமக்கு இருக்குது. நீர்நிலைகள்கிட்ட போகும்போது கவனமாக இருக்கணும். தாயாதி வர்க்கத்தோடு உரையாடல்களை அளந்து வச்சுக்கணும். தாயாதி வர்க்கம் பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால்நடைகள்னால சிக்கல் வர்ற யோகம் இருக்குது. பிரயாணத்தின் போது முக்கியமான தாஸ்தாவேஜுகள், பொருட்கள், மதிப்புமிக்க பொருட்களை தொலைச்சிடக்கூடிய விதிகள் நமக்கு இருக்குது. விபத்து கண்டங்கள் ஏற்படுற விதி இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவத்தையும் அங்கே உட்கார்ந்தும் போது அதை நீங்கள் பொருத்தி பார்க்கணும். செவ்வாய் போய் விருச்சிகத்தில் உட்காந்துருக்காரு, ஆட்சி தான். ஆனாலும் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். மருத்துவ சிகிச்சையின் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். மாற்று மருத்துவத்தை எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறான மருந்துகளை உட்கொண்டு விடும் விதிகள் இந்த இடத்துல இருக்குது. எதிரிகளாலும் ஆயுதங்களாலும் தாக்கப்படும் விதி இருக்குது. செவ்வாய் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அதில் கவனமாக இருக்கணும். புதன் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அறிவு திருட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ணிடக்கூடிய சான்சஸ் இருக்குது. கடன் பிரச்சனைகளில் அவமானப்பட வேண்டிய விதிகள் இருக்குது. சுக்கிரன் அமரும்போது பெண்கள் இடத்துல கவனமாக இருக்கிறதுங்கிறதும், சனி அமரும்போது வேலைக்காரர்கள் இடத்துல கவனமாக இருக்கணுங்கிறதும், குரு அமரும்போது பெத்த பிள்ளைங்க பண விஷயத்திலேயே கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாம் கற்றுக்கணும். ஒரு கிரகத்தின் காரகத்துவமும் இந்த 3 வீடுகளில் இருக்கும்போது, கன்னிலேயோ விருச்சிகத்திலேயோ கும்பத்திலேயோ இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவாக செயல்பட ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாசிட்டிவான பலனை கொடுத்துருவாங்கன்னு நம்பவே முடியாது. அப்போ அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரகத்துவங்களை மனதிற்குள் உள்வாங்கி கொண்டு, ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிபத்தியம் காரகத்துவங்கிற தலைப்பிலே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கிரகம்னா இதுதான் ஆதிபத்தியம், இதுதான் அதோட காரகத்துவம், இதுதான் அதோட நேச்சுரல் கேரக்டர், இது நமக்கு காலபுருஷனின் 8ஆம் வீடான விருச்சிகத்தில் கெட்டு போய் நின்றுட்டுருக்கு, அல்லது பாதகஸ்தானமான கும்பத்தில் இருக்குது, அல்லது கடன்கார ஸ்தானமான கன்னியில் இருக்குது, இதில் நாம் கவனத்துடன் கடக்க வேண்டியது அவசியம் என்று புரிந்து கொண்டு உங்கள் கர்மாவை நீங்கள் வழிநடத்தி சென்றுவிட முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.